வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அண்ணாமலை சார் பிஜேபிய விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சதுனால, டிவிகே, டிஎம்கே அப்புறம் பிஜேபி இவங்க எல்லாரும் அவர எதிர்த்து நெறைய விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் பயப்படுறாங்க. இவரு கட்சி ஆரம்பிச்சுட்டா இந்த மாரி நடக்குமோன்னு பயப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே இந்த கட்சி, பிஜேபி இவங்கலாம் என்ன சொல்றாங்க அவர பத்தி? இப்ப ரீசென்ட்டா அவங்கள எதிர்த்து பேசிய இந்த பிஜேபி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்க? இதுக்கு அண்ணாமலை எப்படி ரியாக்ட் பண்றாரு? அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணாமலை சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு பிஜேபி மேல பெர்சனல் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. ஆனா நேஷனல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருந்ததுனால சில விஷயங்கள்ல தனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னு அவரு சொன்னாரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு தனி அப்ரோச் வேணும். நேஷனல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு மக்களோட பாலிடிக்ஸ் லாங்குவேஜ் புரிஞ்சுக்க கஷ்டப்படுறாங்கன்னு அவரு ஓப்பனா அந்த மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே பிஜேபி லீடர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, முக்கியமா என்னன்னா, இந்த நீட் இஷ்யூ மேல அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு பிஜேபி லீடர்ஸும், அ ஒரு அவங்க இந்த சப்போர்ட்டர்ஸும் ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் எதிர்த்து குடுத்தாங்க. அதனால 2 பக்கமும் வார் ஆஃப் வேர்ட்ஸ் கன்டின்யூ அது 2 பக்கமும் பேச்சுவார்த்தை தகராறு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ கூட ட்விட்டர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சர்ச் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வாக்குவாதம் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்க்கும், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கும் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு இதுல. இப்ப சோசியல் மீடியால பல பேர் டிஸ்கஸ் என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை தனிப்பார்ட்டி ஆரம்பிச்சா பிஜேபி வோட் பிளாங்க் ஸ்ப்ளிட் ஆகுமான்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா, தமிழ்நாட்டுல உண்மையாவே பிஜேபிக்கு சப்போர்ட் அதிகமாக்குனது ஒரு ஆள் அண்ணாமலை சாருக்கு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இது அண்ணா நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ எல்லாருக்கும் இது கண்டிப்பா தெரியும். ஸோ, இப்ப அவரு தனியா போடுறதுனால, இப்ப பிஜேபியில கடைசியா 10-15 20 லேக்ஸ் ஓட்ஸோ என்னமோ கிடைச்சுச்சுன்னு நெனைக்கிறேன் அவங்களுக்கு. இப்ப அந்த ஓட்ல பாதி பாட்கள் அதாவது அண்ணாமலைக்காக அந்த பிஜேபிய விட்டுட்டு போய் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி இது நம்ம பல பேர் பேசப்படுது. ஆனா, அ இது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பட் அதே சமயத்துல கண்டிப்பா ஆனா அவருக்கு பிஜேபியில அண்ணாமலைக்காக ஓட்டு போட்ட ஆட்கள் கண்டிப்பா விட்டுட்டு இப்ப அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அது இல்லாம இருக்காது. ஆனா முழுக்க முழுக்க போகுமா? அது கண்டிப்பா கிடையாது. அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சோசியல் மீடியால பிஜேபி லீடர்ஸ் எல்லாரும் அண்ணாமலை மேல பொறாமப்படுறாங்க. அவரோட குரோத்த பார்த்து பயப்படுறாங்கன்னு நெறைய போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. அது பிஜேபி லீடர்ஸ மட்டும் சொல்லல. பல லீடர்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் எந்த பிஜேபியில உள்ளவங்க மட்டும் தான் இப்போதைக்கு அவரு சொன்னதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, மத்த லீடர்ஸ் எதுவும் இப்போதைக்கு பேசப்படல. அண்ணாமலை அவரும் சரி ஒரு மரியாதையா இப்ப நடக்கிற இஷ்யூஸ்க்குலாம் பதில் சொல்றாரே தவிர, யாரையும் ஈடுபடுத்துற மாரிலாம் பேசல இப்போதைக்கு. ஆனா, அவர் ஆதவ் அர்ஜுனாவ மட்டும் இந்த லாட்டரி அது இதுன்னு கொஞ்சம் கொச்சப்படுத்துற மாரி பேசியிருந்தாங்க. அதுதான் அவருக்கும் டிவிகேக்கும் இப்ப இடையில நடக்கிற ஒரு பிரச்சனை மாரி போயிட்டு இருக்கு. ரீசென்ட்டா நடந்த இன்டர்வியூல நான் லாட்டரில எங்க மாமனார் குடுத்த பணத்த வச்சு ஏதோ வந்தது கிடையாதுன்னு அந்த மாரி ஏதோ சொன்னாரு. கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் ஆனா அவரு சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனாவ பத்தி அவர் வார்த்தை ஆதவ் அர்ஜுனாவ சொல்லியா என்னன்னு தெரியல. பட் லாட்டரிய பத்தி இந்த மாரி ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆ அது மட்டும் டிவிகேக்கும் இப்ப அண்ணாமலை கட்சிக்கும் ஒரு சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால டிவிகே சைடுல உள்ளவங்கலாம் அண்ணாமலை கொஞ்சம் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். பிளஸ் பிஜேபி பக்கம். பட் இதெல்லாம் அவரு என்னதான் ஒரு பெருசா இத கண்டுக்கவே இல்ல. அவரு என்னோட கட்சிய நான் வளர்க்க போறேன்னு சொல்லி, இந்த மாரி விஷயத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாரி இல்ல. என்னோட மனசுல உள்ளத நான் இத இப்படி சொல்லிருவேன் நேருக்கு நேரா அப்படின்னு சொல்லி, இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா படி எடுத்து வந்துட்டு இருக்காரு. யாரையும் ஒரு கொச்சப்படுத்துற மாரி பேசாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதே சமயத்துல நம்ம பெரிய பெரிய மேல டிஎம்கே, டிவிகே லீடர்ஸ்லாம் அண்ணாமலை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்ட்டு பரவுற ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாரி தான் இருக்கு. எனக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலை தனி பார்ட்டி ஆரம்பிச்சா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.